தாஜ் ஹோட்டலில் வெறும் 100 ரூபாய்க்கு சம்பளம் வாங்கிட்டு இருந்த ஒரு நபர் இன்னைக்கு இந்தியாவின் 4வது பெரிய அவார்டான பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காரு. அவர் தான் நம்ம ஷெஃப் தாமோதரன் அவர்கள். ஷெஃப் தாமோதரன் அவர்களுக்கு ஸ்டார்டிங்கில் டாக்டர் ஆகணும் அப்படின்றது தான் ஆசை. ஆனால் அப்பா ஒருத்தர் மட்டும் தான் சம்பாரிச்சார். ஸோ குடும்ப வறுமையின் காரணமாக தான் அவர் கேட்ரிங் சொல்ல சூஸ் பண்ணுறாரு. முயற்சி செய்தால் எந்த வயசாக இருந்தாலும் சரி நீங்கள் சாதிக்கலாம் அப்படின்றத ஷெஃப் தாமோதரன் அவர்கள் ஒன்ஸ் அகைன் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 40 வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்காரு. நான் கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் என்ன நிறைய பேர் ஷெஃப் தாமு போகிறாரு, ஷெஃப் தாமு சார், ஷெஃப் அந்த ஷெஃப்ன்ற வார்த்தையை கேட்கறதுக்காகவே நான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. 2010 தொடர்ச்சியாக 24 hours 30 minutes 12 seconds கண்டினியூஸாக குக் பண்ணி கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் புக்கில் இடம் பிடிச்சிருக்காரு. இது வரைக்கும் 150க்கும் மேற்பட்ட அவார்டுகள் வாங்கியிருக்காரு. ஷெஃப் தாமு அவர்கள் பத்மஸ்ரீ அவார்ட் தனக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, இதை என்னுடைய வாழ்நாள் சாதனையாக நான் நினச்சிக்கிறேன். நான் இவ்வளோ வருஷம், அதாவது கிட்டத்தட்ட 40 வருஷம் இந்த குக்கிங் இண்டஸ்ட்ரியில் இருந்ததுக்கான ரெக்கக்னேஷனாக நான் இந்த பத்மஸ்ரீ அவார்டை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஷெஃப் தாமோதரன் சார் அவருடைய லைஃப்ல இருந்து நம்ம ஒரு லெசன் கற்றுக்கலாம். என்னன்னா, பொறுத்தார் பூமி ஆழ்வார். உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா நீங்கள் அதுக்கு டெடிக்கேட்டடாக ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கினா அந்த விஷயம் என்னைக்கா இருந்தாலும் உங்ககிட்ட வந்து சேருன்ற விஷயம் தான் அது. நன்றி.